பொன்னன் தவளை அதோட கிராமத்துல வறட்சி ஏற்பட்டதாலும் உணவு கிடைக்காததாலும் இன்னொரு கிராமத்தை தேடி போயிட்டு இருந்தது. போற வழியில எப்பவும் வறண்டு போகாத ஒரு குளம் இருக்குன்னு அந்த தவளை கேள்விப்பட்டிருந்தது. நான் எவ்வளவு நேரமா நடந்துட்டு இருக்கேன், தாகத்துல என் உயிரே போயிடும் போல இருக்கு. ஒரு தோட்டத்தை பார்த்த உடனே அந்த தவளை சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சுது. இந்த இடத்துல பூக்களும் பழங்களும் நிறைஞ்சி இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, வறண்டு போகாத பழம் இங்கதான் இருக்கணும். பொன்னன் தவளை அதோட சோர்வை மறந்து அந்த இடத்துக்கு வேக வேகமா போக ஆரம்பிச்சுது. அந்த குளத்துல அழகான மீன்கள் வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனா அந்த மீன்களுக்கு அதோட அழக நினைச்சு ரொம்ப கர்வம் இருந்துச்சு. நண்பர்களே, நேத்து அந்த காக்காவை நாம எல்லாரும் பயமுறுத்தி துரத்தனோம்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு புது நண்பர்கள்லாம் யாரும் தேவையில்ல, நம்மளே போதும். நம்மளே போதும். என்னதான் இருந்தாலும் இது நம்ம இடம் தானே. நம்ம யாரையும் இங்க வரவே விடக்கூடாது. ஹே, இங்க பாருங்க, இந்த பக்கமா குதிங்க, ரொம்ப ஜாலியா இருக்கு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க, அங்க தவளை வந்துட்டு இருக்கு. ஹே, இங்க இல்ல, அது வேற எங்கேயோ தான் போய்கிட்டு இருக்கு. ஐயோ இல்ல இல்ல, அது இந்த பக்கமா தான் வந்துட்டு இருக்கு. அத பார்க்க ரொம்ப வினோதமா இருக்கு. ஒருவேளை அது இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்குன்னா நாம அதை விரட்டி விட்டு ஆகணும். எனக்கு இந்த வினோதமான தவளைகளை சுத்தமா பிடிக்காது. அது வரட்டும், இருங்க, நம்ம அதுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்து திருப்பி அனுப்பலாம். அந்த நேரத்துல பொன்னன் தவளை அங்க வந்துருச்சு. உடனே அங்க இருந்த எல்லா மீன்களும் ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குச்சுங்க. பொன்னன் தவளை அந்த குளத்துல இறங்கி வயிறு முழுக்க தண்ணி குடிச்சது. எனக்கு திருப்தியா இருக்கு. ஆமா, நீ யாரு? உனக்கு காது கேட்கலையா? யாரு நீ? இங்க எதுக்கு வந்திருக்க? இது எங்களுடைய குளம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பொன்னன். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். நான் இங்க தண்ணியை பார்த்தேன், எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது, அதனால தான் இங்க வந்து குடிச்சேன். அப்படின்னா வேற யாராவது கூட இப்ப இங்க வரலாமா? இங்க எங்களுக்கு மட்டும்தான் தண்ணியும் உணவும் இருக்கு. எங்களால இதை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இங்க இருந்து ஓடி போயிடு. ஐயோ, நீ ஏன் இப்படி சொல்ற? நான் எங்க போவேன்? எனக்கு இதை தவிர வேற எந்த இடமும் தெரியாது. நீ இங்க இருந்து சீக்கிரமா போயிடுறது உனக்கு நல்லதா? நீ பார்க்க சுத்தமாவும் இல்ல, ரொம்ப அழுக்காவும் தெரியற. சி, உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படியோ தெரியற. முதல்ல இங்க இருந்து போ, சீக்கிரம் போ. நீங்க என்கிட்ட இப்படி முகத்தை காட்டாதீங்க. உங்களால என்ன உங்க நண்பனா ஏத்துக்க முடியாதா? என்ன, நாங்க உன்னை எங்க நண்பனா ஏத்துக்கணுமா? பாரு, நாங்க எல்லாரும் எப்படி இருக்கோன்னு கொஞ்சம் பாரு. இந்த உலகத்துல நாங்க தான் ரொம்ப அழகானவங்க. எங்களையும் பாரு, எங்க அழகையும் கொஞ்சம் பாரு. இவ்ளோ அசிங்கமா இருக்க, உன்னை நாங்க எங்க நண்பனா ஏத்துக்கணுமா? உன் கூட நாங்க இருக்கணுமா? சீ சீ, அசிங்கமான தவளை. இவனுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்களா நண்பர்களே? இவனுக்கு நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகணுமா? ஆமா, என்ன ஒரு ஆசை. அடுத்த நாள் பொன்னன் தவளை மறுபடியும் ஒரு முறை அந்த மீன்களோட நண்பனாக முயற்சி பண்ண வந்தது. அட, நீ ரொம்ப தெளிவானவன் தான். நாங்க உன்னை துரத்தி விட்டதுக்கு அப்புறமும் கூட உனக்கு இந்த குளத்துக்கு வரத்துக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு சொல்லு? அட, நான் சும்மா இந்த குளத்துல தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன், அவ்வளவுதான். உள்ளெல்லாம் வரமாட்டேன். உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாம நான் இங்க இருந்து தண்ணி குடிச்சிட்டு போயிடுவேன். உனக்கு தண்ணி எல்லாம் கிடைக்காது, இங்க இருந்து ஓடி போயிடு. எனக்கும் இந்த தண்ணியை குடிக்க உரிமை இருக்கு.
நீ எங்க கிட்டயே உரிமைய பத்தி பேசுறியா? முதல்ல எங்க இருந்து போ. குளத்தோட இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு ஆமை உட்கார்ந்து இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தது. குளத்துல இறங்க முடியாததால வருத்தமா போன அந்த தவளைய பார்த்து அந்த ஆமை மீன்கள் கிட்ட வந்தது. நீங்க ஏன் அதை இந்த குளத்துக்குள்ள இறங்க விட மாட்டீங்க? நாங்க அதை தடுத்துட்டோம். இந்த குளத்துல இருக்கிறதுக்கெல்லாம் எங்களால அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாதா? நாங்க எவ்வளோ அழகானவங்க, ஆனா அந்த தவளை ஒரு உதவாக்கற. அத பாக்குறதுக்கு எவ்வளோ விசித்திரமா இருக்கு. சீ. கேளுங்க, யாரா இருந்தாலும் அவங்களுடைய தோற்றத்தையும் அழகையும் பார்த்து நாம எடை போடக்கூடாது, புரியுதா? நாங்களே எங்களுக்கு போதும். உங்க எல்லாருக்கும் தெரியுமா, ஒரு தடவை ஒரு சின்ன எலி ஒரு பெரிய சிங்கத்தை வேட்டைக்காரன் கிட்ட இருந்து காப்பாத்திடுச்சு. அதனால ஆலயம் தோற்றத்தையும் அழகையும் வச்சு யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. பண்ணா என்ன ஆகும்? நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன். இனி அவ்வளவுதான். அனுபவம் தான் ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கும். நம்ம குளத்துல தண்ணி இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? அறிவுரை சொல்ல வந்துட்ட? இத பாருங்க, நீங்க எல்லாரும் யோசிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. எல்லா இடத்துலயும் தண்ணி குறைவா இருக்கு. ஆனா நம்ம கிட்ட தண்ணி இருக்கு. இன்னைக்கும் நம்ம கிட்ட தண்ணி இருக்கிறது அது நம்மளுடைய பாக்கியம்னு சொல்லணும். ஆனா எந்த தருணத்திலையும் நம்ம கிட்ட இருக்கிற தண்ணி கூட வறண்டுடலாம். இங்க தண்ணி எப்பவும் வறண்டு போகாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த குளம் வத்திடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யோசிங்க. இந்த ஆமை எவ்வளவு முட்டாளா இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? உங்களால வெறும் தண்ணியில மட்டும்தான் வாழ முடியும். ஆனா அந்த தவளை நிலத்திலையும் வாழும், அப்புறம் தண்ணியில கூட வாழ முடியும். அதனால தான் சொல்றேன், அதை குறைச்சி எடை போடாதீங்க. அந்த ஆமை சொன்னதை நீ கேட்டியா? இது நமக்கே அறிவுரை சொல்லிட்டு போகுது. ஆஹா, நம்மளுடைய கருணையால இந்த குளத்துல தண்ணி குடிச்சிட்டு நம்ம கிட்ட எவ்வளவு திமிரா பேசிட்டு போகுது. அப்புறம் ஒரு நாள் ஒரு மீனவர் அந்த குளத்துக்கிட்ட வந்தாரு. ஐயோ இருங்க, அத கடிக்காதீங்க. இது ஆபத்தான விஷயம். இது உங்களை பிடிக்கிறதுக்காக போட்டிருக்கிற ஒரு தூண்டில். உன்னை இங்க வராதுன்னு சொல்லியும் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த இடத்துக்கு வந்திருப்ப. சீக்கிரமா இந்த குளத்தை விட்டு வெளியே போ. நாம போனதுக்கு அப்புறம் இவன் இத சாப்பிடலான்னு நினைக்கிறான். ஐயோ இருங்க, வேண்டாம் வேண்டாம், இது ஒரு தூண்டில். ஒருவேளை நாம அதை புடிச்சிருந்தோம்னா உங்களையும் மேல இழுத்திருப்பாங்க. நீ எங்களை மன்னிச்சிடுறியா? நாங்க உன்னை ரொம்ப தப்பா பேசிட்டோம். இருந்தாலும் நீ எங்க மேல கோவப்படாம எங்களோட இந்த உயிரை காப்பாத்தி இருக்க. தவளை அண்ணா, இன்னில இருந்து நீங்க எங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு நாள் வேணுமோ அவ்வளவு நாள் இந்த குளத்திலேயே நீங்க இருக்கலாம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கிங்கினிங்கிற பேர்ல ரொம்ப அழகான ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றின் இரு கரைகளும் பச்சை பசேர்னு மரங்களால் நிறைஞ்சிருந்தது. அதோடு சேர்த்து நல்ல பெரிய நிறைய பழங்கள் காய்க்கிற ஒரு அத்தி மரத்தில் நண்பர்களான பாலன் குரங்கனும் அணிலும் தங்கியிருந்தாங்க. அந்த பழுத்தது எனக்கு. சரி, இந்தா நீயே சாப்பிடு. அடேங்கப்பா, இந்த அத்திப்பழத்துக்கு என்ன ஒரு தித்திப்பு. இப்போ எனக்கு ஒன்று கிடைச்சிடுச்சு. நல்லா இனிப்பா இருக்கு. இன்னைக்கு நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். அது உண்மைதான் வாலா. அத்திப்பழத்துல இருக்கிற ருசியால நானும் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் சாப்பிட்டுட்டேன். எனக்கும் அத்திப்பழம் தரீங்களா? ரொம்ப பசியா இருக்கு. முதல்ல பழங்கள் சாப்பிடுமா என்ன?
பசிச்சதுன்னா நான் எதையும் சாப்பிடுவேன். அடேங்கப்பா, இந்த பழங்கள் எவ்வளோ சுவையா இருக்கு, எவ்வளோ இனிப்பு. நிறைய சாப்பிடு, இன்னும் தரேன். ஆகாகா, ரொம்ப நன்றி நண்பா. என்னோட பசி தீந்துடுச்சு. நான் இப்போ கிளம்பட்டுமா? சரி சரி. ஆமாம், உன் பேர் என்ன? எல்லாரும் என்னை முருக்கன்னு கூப்பிடுவாங்க. ஆமாம், உன் பேர் என்ன? பாலன் குரங்கன். இவன் பேரு கண்ணன், அனில் கண்ணன். அப்படியா? சரி நண்பர்களே, நான் கிளம்புறேன். முருக்கனா? பேரை கேட்டாலே தெரியுது. இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் நண்பன் நான் சேர்த்துக்கவே முடியாது. அப்படின்னு யார் சொன்னா? பாவம் அந்த முதல்ல. பாவமா? அவன் மற்ற உயிரினங்கள் எல்லாம் பிடிச்சு சாப்பிட்ற முதல்ல. வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவன் நம்மளை கூட பிடிச்சு தின்னுருவான் தெரியுமா? ஜாக்கிரதையா இருந்தா ஆபத்து வராது. இந்த கிங்கினியாருக்கு பக்கத்துல இருக்கிற வாழை மரத்துல நல்ல வாழைப்பழம் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. எங்க? குந்தன் மலைக்கு பக்கத்துல தான். சீக்கிரம் வா, நம்ம அந்த இடத்துக்கு போலாம். நான் வரலப்பா, நீ வேணா போய் சாப்பிடு. நான் உன்னை கையோடு கூட்டிட்டு போகதா ஓடோடி வந்தேன். இல்ல, நீ வேணா போ. நான் என்னோட ஒரு நண்பனுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, யாரு? அந்த முருகன் முதலே தானே சொல்ற? ஆமா, அதனால என்ன? புதுசா நண்பன் கிடைச்சதும் நீ இந்த பழைய நண்பனை மறந்துட்டல்ல? அப்படிதானே வாலா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி, நான் போறேன்பா. கிங்கினி ஆற்றில் மறுகரையில் இருக்கிற பாறைகள் நிறைந்த பகுதியில்தான் முருக்கன் முதலை தங்கிக் கொண்டு இருந்தது. இந்த பழத்தின் ருசியை அறிந்த அந்த முதலை தினந்தோறும் அத்திப்பழம் சாப்பிடுவதற்காக ஆற்றில் நீந்தி மறுகரைக்கு வந்தது. இந்த முதல்ல அப்படி எங்க தான் போயிருக்கோம்? நான் எவ்வளவு நேரமா இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். காத்திருந்து வெறுத்துட்டியா நண்பா? பின்ன என்ன, உனக்கு தரத்துக்காக நான் ஏற்கனவே நிறைய பழங்களை பறித்து வச்சிருக்கேன். எவ்வளோ நேரமாக காத்துட்டு இருக்கேன். என்னை மன்னித்து விடு நண்பா, நான் தான் இப்போ வந்துட்டேனே. ஆஹா, இந்த பழத்துக்கு எவ்வளோ ஒரு ருசி. நல்லா சாப்பிடு, இன்னும் தரேன். என்ன ஒரு சுவை இது. ஆஹா, இன்னைக்கு எனக்கு இதே மாதிரி நிறைய அத்திப்பழங்கள் சாப்பிட தருவியா? ஏன் அப்படி கேட்குற? வீட்டில் உட்காந்து தனியாக சாப்பிட போறியா? இல்லை நண்பா, என்னோட மனைவி நீலிக்காகத்தான் கேட்டேன். ஓஹோ, அவ்வளவுதானே? கொஞ்சம் எதுக்கு, நிறையாவே அத்திப்பழம் கொடுக்குறேன். வா வா. ரொம்ப நன்றி நண்பா. அந்த பாலன் குரங்கு தனது நண்பனுக்காக 2 அத்திக்குலைகளை நண்பனுக்கு தந்தது. அந்த பழங்களை எடுத்துக்கொண்டு அந்த முதலை அக்கறையில் இருக்கும் தனது வீட்டுக்கு நீந்தி சென்றது. நீலி, இதை பார்த்தியா? உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. நல்ல சுவையான அத்திப்பழம், சாப்பிட்டு பாரு. இந்த பழம் ரொம்ப ருசியா இருக்கு. ஆமாமா, என்னோட நண்பன் தான் கொடுத்தான்.
பாலன் பாலன் குரங்கன். அவன் எப்பவும் இந்த அத்திப்பழத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஆ, இந்த பழத்துல உண்மையிலே என்ன ஒரு ருசி! அப்ப தினம் தினம் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்க அந்த குரங்கோட இதயத்துக்கு என்ன ருசியா இருக்கும்! நல்ல தேன் மாதிரி இனிப்பா இருக்கும். நீலி, அவன் என் நண்பன்மா. அதனால தான் இந்த அத்திப்பழத்தை உனக்காக தந்தான். அதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு அந்த குரங்கோட இதயம் வேணும். இல்லை, நான் எப்படி அதை... உனக்கு மனைவியா இருக்கிற நான் முக்கியமா இல்ல அந்த குரங்கு முக்கியமா? தர்ம சங்கடத்தில் இருந்த முருக்கன் முதலை திரும்பவும் அத்தி மரத்தில் இருக்கும் தனது நண்பனை காண மெதுவாக சென்றது. நண்பனை வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு தந்திர திட்டம் போட்டே ஆகணும். நண்பா, என்ன அருமை நண்பா. யார்ப்பா அது? முதலையா? என்ன அத்திப்பழம் பத்தலையா? அது இல்லை நண்பா, நீ இப்போ உடனே புறப்படணும். புறப்படணுமா? எங்கே புறப்படணும்? என்னோட வீட்டுக்கு போகலாம் வா. உன்னோட வீட்டுக்கா? ஆமாம், என்னோட வீட்டுக்கு தான். என்னோட மனைவி நீலியால் எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. இவ்வளோ சுவையான அத்திப்பழத்தை கொடுத்த உன்னுடைய நண்பனை வீட்டுக்கு விருந்துக்கு கூட்டிடுவான்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறா. அது ஒன்றும் இல்லை. நீ வருவேன்னு உனக்காக ஒரு சிறப்பு விருந்தே ஏற்பாடு பண்ணியிருக்கா. அப்போ இனிப்புகள்லாம் இருக்குமா? அட, எல்லாம் இங்கே இருக்குப்பா. நீ இறங்கி வா, அக்கறையில் இருக்கிற வீட்டுக்கு போகலாம். அடேங்கப்பா. அடடா, அது எப்படி நான் வர முடியும்? நான் எப்படி உன் கூட வருவேன் சொல்லு? எனக்கு தான் நீச்சல் தெரியாதே. நீ என் முதுகில் ஏறி உக்காந்துக்க, நான் ஆற்ற கடந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். என்ன சொல்ற நீ? தண்ணிக்கு மேல ஒரு சந்தோஷ சவாரி, வயிறு முட்டை சாப்பிட விருந்து. ஆமா ஆமா. அவ்வாறாக பாலன் குரங்கனை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றில் நீந்தியவாறு அக்கறையில் இருக்கும் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தது. ஆற்றின் நடுப்பகுதியை அடைந்த பிறகு அந்த முருக்கன் முதலை நடந்த விஷயத்தை விவரித்தது. ஏ முட்டாள் குரங்கு, இன்னைக்கு உனக்கு விருந்து இல்லை கண்ணா, உன்னை தான் நாங்கள் விருந்தா சாப்பிட போகிறோம். ஏய் முதல்ல இப்போ நீ என்ன சொன்ன? உன்னை நான் இப்போ கூட்டிகிட்டு போகிறது விருந்து சாப்பிட்றதுக்காக இல்லை. என்ன? என்னோட மனைவி நீலி உன்னோட இதயத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. அவன் மத்த உயிரினங்கள் எல்லாம் பிடிச்சு தின்ற முதல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவன் நம்மள கூட பிடிச்சு தின்றுவான். அடடா, முதலையே நீ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளவு அத்திப்பழங்கள் பறிச்சு கொடுத்துருப்பேன். அப்படி இருந்தும் உன் மனைவி நீலிக்கு என்ன நீ விருந்தாக்க போறியா? தன்னுடைய தந்திர பேச்சு பலனளித்தது என்று அந்த குரங்குக்கு தெரிந்தது. என்னோட இதயத்தை உன் மனைவிக்கு சாப்பிட கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிற? என் இதயத்தை யாரும் இந்த மாதிரி எடுத்துடாம இருக்கிறதுக்காக அத்தி மரத்து மேல இருக்கிற ஒரு டப்பால போட்டு ஒளிச்சு வச்சிருக்கேன். நீ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கையோட அந்த டப்பாவை எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. ஆடாடா, இப்ப என்ன பண்றது? என்ன பண்ண? வேற என்ன பண்றது? அப்படியே திரும்ப போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஏடா முட்டாளே, மூளை ஆதவனே, நீ என்னோட நண்பன் இல்லடா, நீ என்னுடைய எதிரி. உனக்கு என்னுடைய இதயம் வேணுமா? ஏ குரங்கு, சீக்கிரம் போய் உன்னோட இதயத்தை எடுத்துட்டு வா. ஆண்டவன் உனக்கு மூளையை வைக்க மறந்துட்டானோ? இதயம் இல்லாம எப்படி ஒரு ஜீவனால வாழ முடியும்? அதை கழட்டி எங்கேயாவது டப்பால வைக்க முடியுமா? அறிவுன்றது சுத்தமா இல்லைல்ல. ஆகா, அட நண்பா, நீ... ஏய் மரியாதை, நீ வாய முடிக்கோ. இனிமே நீ இந்த பக்கம் கூட வரவே கூடாது. உனக்கு அத்திப்பழமும் கிடையாது, உன்ன மாதிரி ஒரு துரோகிய நண்பனும் இல்லை. கண்ணை பாரு, கோலி குண்டு மாதிரி போ.
அதன் பிறகு எப்பவும் அந்த துரோகி முதலை கிங்கினி ஆற்றில் நீந்தி இக்கரைக்கு வந்ததில்லை. நல்ல நண்பர்களாக இருந்த வால் குரங்கனும் அணிலும் மிகுந்த சந்தோஷத்துடன் அம்மரத்தில் வாழ்ந்து கொண்டே இருந்தனர். அடடா, யாரப்பா இது? ஆமையும் முயலுமா? அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த சண்டைலாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சோ? சண்டையா? அதுவும் எங்களுக்குள்ளயா? எந்த முட்டாள் இந்த மாதிரி விஷயத்த உங்ககிட்ட வந்து சொன்னா? ஓட்ட பந்தயத்துல முயலை தோக்கடிச்சதுல இருந்து நானும் இந்த ஆமைக்கு ஒரு பெரிய ஃபேனா மாறிட்டேன். அப்படியா? சந்தோஷம். முயலே, அந்த நரி சொல்றத கேட்டல்ல? எனக்கு இப்ப நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஆமா, என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது என்ன ஆசை? அன்னைக்கு மாதிரியே ஒரு ஓட்ட பந்தயத்தை நாம மறுபடியும் ஒரு தடவை நடத்தி பார்த்துடலாமா? என்னது? இப்பவா? ஆமா, இப்பதான். முயல் முன்னாடி ஓடி போனாலும் ஆமைக்கு துணையா நான் பக்கத்திலேயே இருப்பேன் இல்லையா? அப்படி பார்க்கும்போது நான் இந்த ஆமைய தனியா இல்ல அது தனியா இது பாராட்டலாம் இல்லையா? அதை தான் சொன்னேன். வேணாம், உன்னோட எந்த கோல்மால் வேலையும் என்கிட்ட செட் ஆகாது. இங்க பாரு ஆமை, இது அந்த நரியோட ஏதோ ஒரு கோல்மால் வேலைதான். வா, நம்ம போலாம். என்னடா இது? நம்ம போட்ட பிளான் வேலைக்கு ஆகலையே. ஆமையை பிடிச்சி சாப்பிடலான்னு ஆசைப்பட்டோம், ஆனா அது இன்னைக்கு ஒன்றும் சரி வரல. ஆமா, அன்னைக்கு நடந்த ஓட்டப்பந்தயத்துல நீ என்ன தோக்கடிச்சல்ல? அதுக்கப்புறம் எனக்கு இந்த காட்டுல இறங்கி நடக்க முடியாத அளவு ஆயிடுச்சு. உன்னை நான் தோக்கடிச்ச கதை இருக்குல்ல, இந்த நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இந்த கதை இப்ப சூப்பர் ஹிட்டா போய்கிட்டு இருக்குன்னா பாரேன். என்னது? அப்படியா? என்னால ஊர் உலகத்துல இருக்கிற முயலுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சா? என்ன சொன்னாலும் உனக்கு கொஞ்சம் அகங்காரம் இருந்தது உண்மைதான். அது இப்ப முடிவுக்கு வந்துடுச்சுல்ல? அகங்காரம் இல்லைன்ற எந்த ஒரு அகங்காரமும் எனக்கு இல்ல. ஆமா, அங்க பாரு, ஒரு சிங்கம் வருது. அச்சச்சோ, சிங்கம் நம்மளை பாத்திருச்சு போல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளால சிங்கத்தை ஒன்றும் பண்ண முடியாது. பதிலா அவன் தான் நம்மளை ஏதாவது பண்ணுவான் பாரு. எந்த நேரத்துல நீ இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? முயலே, உன் கதை முடிச்சிருச்சுன்னு நினச்சிக்க. சிங்கம் உன்னை பிடிச்சி தின்னுடும். உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தா எங்கேயாவது ஓடி போய் தப்பிச்சுக்கோ. அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? யாரு? நானா? இதோ இந்த ஓட்டுக்குள்ள பதுங்கிக்குவேன். ஆமா. இப்ப இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. எது எப்படியோ இன்னைக்கு இறைய ஓடி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. டே முயல், இன்னைக்கு என்னுடைய இறை நீதான். இது நல்லா இருக்கே. சிங்கம் அண்ணனுக்காக ஒரு பரிசு வச்சு நான் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்கிட்ட வந்து இப்படி சொல்ற நீ? ஏன், என்னது பரிசு வச்சிருக்கியா? நீ என்ன சொல்றன்னு புரியலைங்க. இந்த பாறைதா நீ சொல்ற அந்த பரிசா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணன். இந்த பாறை கடியில ஒரு குழி இருக்கு, அதுக்குள்ளதான் அந்த பரிசு இருக்கு. ஆமா, நீ என்னதான் சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலைங்க. நான் இந்த பக்கமா வரும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. இங்க வந்து பார்த்தா அந்த குழிக்குள்ள ஒரு மான் விழுந்து கிடக்குது. என்னது? மானா? எங்க?
அந்த மான் ஓடி போகாம இருக்கதா நான் இந்த பாறையை தூக்கி இது மேல வச்சிருக்கேன். உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அண்ணே. ஹோ, மானை பிடித்து தின்று எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு வாயில கெச்சி ஊறுது. நீ அப்படி தள்ளிப்போ, நான் அந்த மானை பிடிச்சு திங்கிறேன். அண்ணா அண்ணா அவசரப்படாத அண்ணா, இந்த பாறையை நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோ. நான் போய் அந்த மானை குழியில இருந்து வெளியே எடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்துடுறேன். நீ சொல்றத நம்புற மாதிரி இருக்கு. ஹோ, நீ போயிட்டு எவ்வளவு நேரத்துல வருவ? சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரம் வா. ஹோ, இந்த முயல் எங்க போச்சு? ஆளையே காணுமே. இந்த பாறையை அமைக்க பிடிச்சிக்கிட்டு நின்னதால என் கையே வலிக்குது. ச்சே, ஐயோ, இங்க எந்த குழியையும் காணுமே. அந்த முயல் என்ன நல்லா ஏமாத்திடுச்சு போல இருக்க. டேய் முயலே, நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல, என்னையவா ஏமாத்துன? டேய் நண்பா, என்ன கொஞ்சம் நிமித்தி விடுறியா? உனக்கெல்லாம் உதவியே பண்ணக்கூடாது. நீ சரியான ஒரு ஏமாத்து பேரோலி. எனக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ நீ எனக்கு உதவி பண்ணாம ஓடிட்டல்ல. இப்ப நான் வேணா உன்னை காப்பாத்தலாம், ஆனா இனிமே நம்ம நட்பு எதுவும் தொடராது. என்னை மன்னிச்சிடு நண்பா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு நண்பா. இனிமே இப்படி ஒரு தவறு நடக்காது, சத்தியமா. ஒரு நாள் நதியோரமா இருந்த ஒரு மாமரத்துல நண்பர்களான ஒரு பச்சைக்கிளியும் அணிலும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பச்சைக்கிளியே, நீ இன்னைக்கு நெல் நிறைஞ்ச வயக்காட்டுல நெல் தின்ன போகலையா? அங்கதான் நான் இப்ப போக போறேன் நண்பா. அங்க இருக்கிற வாழை தோப்புல நல்ல தேன் நிறைஞ்ச வாழை கொம்புகள் இருக்கு. அத உன்கிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு நானும் உன் கூட அந்த இடத்த பார்க்க வரேன். அப்போதான் அவங்க ரெண்டு பேரும் அந்த நிகழ்வை பார்த்தாங்க. அந்த நதியில ஒரு எறும்பு தத்தளிச்சுக்கிட்டே வந்துச்சு. தண்ணிக்குள்ள தவறி விழுந்த அந்த எறும்பு முழுகிட்டே வந்துச்சு. அதை பார்த்த பச்சைக்கிளி அங்க இருந்து பறந்து வந்து எறும்புக்கு பக்கத்துல வந்தது. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த எறும்பை பார்த்து பச்சைக்கிளி ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காத அந்த பச்சைக்கிளி மரத்து மேல போய் ஒரு இலைய பிச்சுக்கிட்டு வந்து அந்த எறும்பு பக்கத்துல தண்ணியில போட்டுச்சு. அந்த இலையில ஏறி ஒரு வழியா எறும்பு தப்பிச்சிடுச்சு. ரொம்ப சோர்ந்து போயிருந்த அந்த எறும்ப இலையோட பச்சைக்கிளி கொத்திக்கிட்டு போய் கரையில விட்டுச்சு. பச்சைக்கிளியே, நீ கரெக்டான சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்ட. நீ மட்டும் வரலன்னா நான் அந்த நதியில முழுகி செத்து போயிருப்பேன். அந்த நேரத்துல உன்னை பார்க்க முடிஞ்சது என்னோட அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். என்னது, உன்னோட அதிர்ஷ்டமா? ஆமா, அதனாலதான் உன்னை என்னால காப்பாற்ற முடிஞ்சது. ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுல என்னோட அதிர்ஷ்டம் நான் சொல்லுவேன். எறும்பே, நீ எப்படி இந்த நதிக்குள்ள போய் விழுந்த? அந்த கரையோரம் இருக்க மரத்துல தேன் எடுக்கலான்னு ஏறி போயிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு கால் தடிக்கிருச்சு. அப்படியே நதியில வந்து விழுந்துட்டேன். கவனம் இல்லாம மரத்துல ஏறி நடந்தா இப்படிதான் நடக்கும். என்னதான் இருந்தாலும் கரெக்டான நேரத்துல அந்த பச்சைக்கிளி மட்டும் உன்னை பார்க்கலன்னா நதியில விழுந்த நீ அப்படியே கடலுக்கு போய் சேர்ந்திருப்ப. பச்சைக்கிளியே, இந்த உதவிய நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன். இதுக்கு பதிலா என்னைக்காவது ஒரு நாள், கண்டிப்பா ஒரு நாள் உதவி செய்வேன். கைமாறு செய்ய போறியா? நீயா? தம்மா தொண்டு இருக்கிற சின்ன எறும்பு வானத்துல சிறகடிச்சு பறந்து வட்டமிடுற பச்சைக்கிளிக்கு நீ திரும்ப உதவி செய்ய போறியா? செம்ம காமெடி பண்ணாம கிளம்பு. இங்க பாரு அனில், இந்த மாதிரி யாரையும் இலக்காரமா பேசக்கூடாது.
இங்க பாரு எறும்பு, இன்னையில இருந்து நம்ம எல்லாரும் நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி அங்கிருந்து பறந்து போச்சு. அணிலும் பக்கத்துல இருந்த மரத்துல ஏறி ஓடி போச்சு. ஒரு நாள் அந்த இடத்துக்கு ஒரு வேடன் வந்தான். வேடனுக்கு என்ன வேலை? வேட்டையாடுறது தானே. வேட்டையாடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே வந்த வேடனுக்கு மரத்து மேல இருக்கிற பச்சைக்கிளி தென்பட்டுச்சு. உடனே என்ன பண்ணுவான்? வில்லை எடுத்து தயாரா வச்சுக்கிட்டான். அந்த வழியா உணவு எடுத்துக்கிட்டு வந்த எறும்பு வேடனை பார்த்துச்சு. விபரீதம் நடக்க போறது எறும்புக்கு புரிஞ்சிடுச்சு. அந்த வேடன் பாவம் அந்த கிளியை தான் குறி வச்சிருக்கான் போல இருக்கே. எப்படியாவது அந்த கிளியை காப்பாத்த ஒரு வழி பண்ணணும். எறும்பு அங்கிருந்து வேகமா ஓடி போய் வேடன் கால் கிட்ட போச்சு. போய் என்ன பண்ணோம்? நறுக்குன்னு ஒரு கடி. எது எப்படியோ இன்னைக்கு அந்த கிளியை காப்பாத்த முடிஞ்சது. இங்க பாரு எறும்பு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அன்னைக்கு நான் உன்னை ரொம்ப கேவலமா பேசிட்டேன். அதுக்கு தான் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அதெல்லாம் பரவாயில்ல நண்பா. பூமியில ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதுங்களுக்கான தனி திறமைகள் இருக்கு. அதுல சின்னது பெருசுன்னு எந்த பாரபட்சமும் கிடையாது.